கதை சொல்லட்டுமா? அலாவுதீனின் அற்புத விளக்கு. ஒரு ஊர்ல ஒரு புத்திசாலி பையன் இருந்தான். அவன் பேர் அலாவுதீன். ஒரு நாள் அவன் ஒரு காட்டு வழியா போய்கிட்டு இருக்கும் போது கீழே ஒரு விளக்கு கிடந்துச்சு. அத அவன் பார்த்தான். அந்த விளக்கு ரொம்ப தூசியா இருந்துச்சு. உடனே அந்த விளக்க தொடச்சான். திடீர்னு அந்த விளக்குல இருந்து ஒரு பூதம் வந்துச்சு. அது ரொம்ப பெரிய பூதம். அதை பார்த்து அலாவுதீன் ரொம்ப பயந்துட்டான். அந்த பூதம் உடனே அவனை பார்த்து, பயப்படாதீங்க எஜமான், நான் உங்களுக்கு உதவி பண்ணத்தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே அலாவுதீன் இந்த பூதம் சொல்றத எப்படி நம்புறது? சரி, சோதிச்சு தான் பாப்போமே அப்படின்னு, பூதமே, எனக்கு பசிக்குது, சாப்பாடு கொண்டு வா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். அந்த பூதம் நிறைய வகையான சாப்பாட அவன் கண் முன்னாடி கொண்டு வந்துச்சு. அலாவுதீன் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டான். மேலும் பூதத்தை சோதிக்க நினைச்சு, என் வீடு ரொம்ப சின்னதா இருக்கு, எனக்கு பெரிய வீடு தருவியான்னு கேட்டான். சின்ன வீடு உடனே பெரிய மாளிகையா மாறிடுச்சு. அந்த பூதம் அலாவுதீனை பார்த்து, எஜமான், இந்த வீடு போதுமா இல்லை இன்னும் பெருசு வேணுமான்னு கேட்டுச்சு. ஆஹா, பிரமாதம், இதுவே போதும்னு சொன்னான் அலாவுதீன் அந்த வீட்டுல அவங்க அம்மாவோட சந்தோஷமா இருந்தான். ஒரு நாள் அவங்க அம்மா கிட்ட போய், நான் இளவரசியை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னான். அவன் அம்மா, மகாராஜா இதுக்கு சம்மதிப்பாரான்னு தெரியலையே, மகாராஜா கிட்ட போய் கேட்டு பாக்குறேன். ஆனா மகாராஜாவை பார்க்கும்போது கையில ஏதாவது கொண்டு போகணும்னு சொல்ல அலாவுதீன் விளக்க தேய்ச்சான். பூதமே, மகாராஜா சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது தான் அப்படின்னு கேட்டான். உடனே பூதம் நிறைய விலை மதிக்க முடியாத அளவுக்கு ரத்தினங்கள் கொடுத்து அந்த ரத்தினங்களை மகாராஜா கிட்ட அலாவுதீனோட அம்மா கொடுத்தாங்க. மகாராஜா ரொம்ப வியந்தார். இன்னும் 40 தட்டு இது போல் தந்தா இளவரசியை கல்யாணம் செஞ்சு தரேன்னு சொன்னாரு. அலாவுதீன் கிட்ட அவங்க அம்மா நடந்தது சொன்னாங்க. அலாவுதீனும் பூதத்துக்கிட்ட 40 தட்டு ரத்தினம் கேட்க பூதமும் கொடுத்துச்சு. ராஜா இளவரசியை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அலாவுதீன் அவன் அம்மாவோடையும் மனைவி கூடயும் சந்தோஷமா வாழ்ந்தான். பூதம் அவனுக்கு தேவையானதை எல்லாம் செஞ்சு கொடுத்துச்சு.